கர்த்தருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசுவின் ஈடு இணையற்ற நாமத்திற்கு ஸ்தோத்திரமும் துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. வருடம் ஏதோ இப்பொழுதுதான் ஆரம்பித்து பண்டிகைகளும் அற்புதமான வாழ்த்துதல்களும் வந்து போனது என்று நாம் இருந்தோம். ஆனால் 4 மாதங்கள் நம்மை விட்டு கடந்து போயிற்று. எத்தனை கசப்பான அனுபவங்கள், போரின் நிமித்தமாக பதற்றங்கள், கலக்கங்கள், விலை உயர்வுகள், இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே 4 மாதங்கள் கடந்து போயிற்று. 5வது மாதத்திற்குள்ளாக நாம் அடியெடுத்து வைத்திருக்கிறோம். ஆனால் ஒன்று உண்மை, ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்றும், அவருடைய கிருபை நம்மை தாங்குகிறது என்றும், அவருடைய இரக்கங்களினால் நம்மை முடிசூட்டுகிறார் என்பதும் நம்முடைய வாழ்க்கையில் அசைக்க முடியாத உண்மையாக இருக்கிறது. கஷ்டங்கள் இருக்கலாம், வேதனைகள் வந்து போகலாம், சவால்கள் நிறைந்தவைகளாக நம்முடைய பாதை இருக்கலாம். இருப்பினும் ஆண்டவருடைய அளவற்ற அன்பு, அவருடைய தெய்வீக திட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையை முன்னோக்கி கொண்டு போகும்படியாக ஏவுகிறதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவர் உங்களோடு இந்த புதிய மாதத்திலும் இருந்து ஆண்டவருடைய ஆசீர்வாதம், அவருடைய அளவற்ற கிருபை, அவருடைய உதவி, ஒத்தாசை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. சில வாரங்களுக்கு முன்பதாக ஒரு சகோதரி ஜெபிக்க வேண்டும் என்று சபை ஆராதனை முடிந்தவுடனே கேட்டுக்கொண்டார்கள். அப்பொழுது அந்த ஜெப நேரம் வந்த பொழுது இவர்கள் ஜெபிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். தயவுசெய்து அவர்களை அழைத்து வாருங்கள் என்று உதவியாளரிடத்திலே சொன்ன பொழுது அவர்கள் அழைத்து வந்தார்கள். என்னம்மா ஜெபம் சொன்னீங்க, ஏதாவது ஒரு முக்கியமான கோரிக்கை கடவுளிடத்திலே வைக்க வேண்டியது இருக்கிறதா என்ற உடனே அவர்கள் பேச ஆரம்பிப்பதற்கு முன்பதாக கண்ணீர் பேச ஆரம்பித்தது. தாரை தாரையாக வடித்தார்கள். நான் என்னோடு கூட இருந்தவர்களிடத்திலே அவரை அமர செய்து கொஞ்சம் தண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, என்ன பிரச்சனை முதல் அதை சொல்லுங்க, மனசுல இருக்கிற பாரத்தை நீங்க இறக்கி வைங்க, எந்த அளவுக்கு நீங்கள் சுமையை சுமந்து சோர்ந்து போய் இருப்பீர்கள் என்று ஆறுதலான சில வார்த்தை இயேசுவின் நாமத்தினாலே பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு சொன்ன பின்பு அவர்கள் சொன்ன வார்த்தைகள், அவர்களுடைய வாழ்க்கையின் சூழ்நிலை மிகவும் சற்று கஷ்டமாக இருந்தது, மனதிற்கு மிகவும் நெருடலாக இருந்தது. என்னவென்றால் அவருக்கும் அவருடைய கணவருக்கும் மிகுந்த கருத்து வேறுபாடு. அதை புரிய வைப்பதற்கு எத்தனை முயற்சிகள் எடுத்தாலும், என்னென்ன வார்த்தைகள் பயன்படுத்தினாலும், என்னென்ன வழிமுறைகளை பயன்படுத்தினாலும் அவர் அதை ஒரு பொருட்டாக எண்ணாமல், நீ எது பேசினாலும் உன் மேல எனக்கு நம்பிக்கை கிடையாது, நீ என்ன வழிமுறைகளை செஞ்சு என்னுடைய மனசை மாத்த நினைச்சாலும் என்னுடைய அன்பு உனக்காக ஏங்குவது இல்லை என்று மனது புண்படும்படியான வார்த்தைகள். மாத்திரமல்ல, அவர்கள் சொல்லும் பொழுது இந்த இடத்தில் தான் அவர்கள் கதறி அழுதார்கள். அவருடைய கணவர் பிள்ளைகளிடத்திலும் போய், உன்னுடைய தாயார் சரியில்லை, அவருடைய பேச்சு சரியில்லை, அவருடைய பழக்கம் சரியில்லை என்று எந்தெந்த அவதூறான கஷ்டமான கடினமான இதயம் புண்படும் அளவுக்கு, காதுகள் கேட்கும் அளவுக்கு சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு வார்த்தைகளை பிள்ளைகளிடத்திலே தன்னுடைய மனைவி, அவருடைய தாயை குறித்து பேசி, அந்த பிள்ளைகளும் தாயை இப்பொழுது நம்புவதற்கு எந்தவித ஏதுகரம் இல்லாமல், தாய் ஒரு காரியத்தை இதை செய்யுங்க அதை செய்யுங்க பிள்ளைங்களா அப்படின்னு சொல்லும் பொழுது எதிர்த்து பேசும் அளவுக்கு, ஏதாவது 2 அர்த்தம் கொண்ட வார்த்தைகளை உபயோகித்து ஒவ்வொரு நாளும் அந்த தாய் பிள்ளைகளின் பிரசனங்களுக்கு முன்பதாக
கணவனுடைய பிரசன்னத்திற்கு முன்பதாக ஒவ்வொரு நாளும் கதறி அழும் காட்சி ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, பல மாதங்களாக. இப்பொழுது அந்த தாயார் வாழ்வதா சாவதா என்ற முடிவுக்கு வந்து ஒரு தரம் கடவுளிடத்திலே சொல்லி பார்ப்போம் என்று சொல்லி ஜெபிக்க வந்தார்கள். எனக்கு பிரியமானவர்களே, அந்த தாயினுடைய, அந்த சகோதரியினுடைய உள்ளத்தின் ஏக்கங்கள் எல்லாம், எனக்காக பேசுவதற்கு ஒருவர் இல்லையா? என்னுடைய உள்ளத்தின் வியாகுலங்களை புரிந்து கொள்வதற்கு ஒருவர் இல்லையே? என்னுடைய கஷ்டங்களை நான் மற்றவரிடத்தில் சொல்லும் பொழுது அதை புரிந்து கொண்டு ஆறுதலான ஒரு சிறு வார்த்தைகளை சொல்வதற்கு பதிலாக பரிகாசமாக, ஏளனமாக, தரை குறைவாக என்னை பார்க்கிறார்களே என்று சொல்லி அவர்களுடைய வேதனை ஒரு சாதாரணமான வேதனை அல்ல. எனக்கு பிரியமானவர்கள், ஒருவேளை நீங்கள் அதே போல ஒரு சூழ்நிலையில் இல்லை என்றாலும் வேறு ஏதாவது ஒரு வகையில் உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய குடும்பத்திலும் உங்களை புரிந்து கொள்ளாமல், உங்களுடைய வேதனையை புரிந்து கொள்ளாமல், உங்களுடைய கஷ்டத்தை புரிந்து கொள்ளாமல் ஒரு 10 நிமிடம் உங்களுடைய அருகிலே அமர்ந்து உங்களுடைய உள்ளத்தில் இருக்கிற பாரங்களை, வியாகுலங்களை கேட்பதற்கு கூட ஒருவர் இல்லையே என்ற தவிப்பு உங்களுக்கு இருக்கிறதா? ஒருவேளை இந்த மாதம் ஆரம்பிக்கும் பொழுது ஐயோ இன்னொரு மாதம் வந்து விட்டதா என்று சொல்லி சொல்லாமல் உங்களுடைய இதயம் நொறுங்கி போயிருக்கிறதா? இதோ இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தம் உங்களுக்கென்றே ஆண்டவர் ஜெபத்திலே பகிர்ந்து கொள்ளும்படியாக எனக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார். அந்த வசனம் என்னவென்றால், யோபுவின் புத்தகம் 16வது அதிகாரம் 19வது வசனத்தை நான் உங்களோடு வாக்குத்தத்த வசனமாக இந்த மே மாதம் 1ஆம் தேதியிலே, இது முதல் தேதிக்கு மாத்திரமல்ல, இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளுக்கும் உங்களுக்கென்றே ஆண்டவர் கொடுக்கிற வசனமாக, வாக்குத்தத்தமாக, வாக்கு உறுதியாக, ஆறுதலாக, இரக்கங்களின் தேவன் உங்களுடைய மனதிற்கு இதமாக, ஆறுதலாக, நம்பிக்கை ஊட்டத்தக்கதாக இந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இதோ உங்களுடைய கவனத்திற்கும் உங்களுடைய காதுகளுக்கும் இந்த வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். யோபு 16வது அதிகாரம் 19வது வசனம். இப்போதும் இதோ என் சாட்சி பரலோகத்தில் இருக்கிறது, எனக்கு சாட்சி பகிர்கிறவர் உன்னதங்களில் இருக்கிறார். நான் மீண்டும் ஒரு முறை கூட இந்த வாக்கு தத்தத்தை வாசிக்கிறேன். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலே மனதுருகிற தேவன், உங்களுடைய கஷ்டத்தின் மத்தியில், வேதனையின் மத்தியில் ஒருவரும் எனக்காக பரிந்து பேசுவதற்கு இல்லையே, ஒருவரும் என்னை புரிந்து கொள்ளவில்லையே, எல்லோரும் என்னை தராசில் வைத்தே பார்க்கிறார்களே, எல்லோரும் நான் எப்படியாவது நடுத்தெருவுக்கு வந்துவிட வேண்டும் என்று நினைக்கிறார்களே, எனக்கு ஏதாவது ஒரு சுகவீனம் வந்துவிட்டால் அதை சாபமாக எண்ணுகிறார்களே, பாரமாக எண்ணுகிறார்களே, தட்டி எழுப்பி இந்த மருந்து சாப்பிடு அல்லது இந்த ஆகாரத்தை புசி என்று சொல்வதற்கு கூட ஒரு நாதி இல்லையே என்று ஏங்கி தவிக்கக்கூடிய யாராக இருந்தாலும், எனக்கு பிரியமானவர்களே, இந்த வசனம் உங்களுக்காக தேவன் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் என்பதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். மீண்டும் ஒரு முறை கூட நான் வாசிக்கிறேன். இப்போதும் இதோ என் சாட்சி பரலோகத்தில் இருக்கிறது, எனக்கு சாட்சி பகிர்கிறவர் உன்னதங்களில் இருக்கிறார். பிரியமானவர்களே, யோபு இந்த வசனத்தை பேசுகிறார். இந்த 16வது அதிகாரம் முழுவதும் யோபு தன்னுடைய உள்ளத்தில் இருக்கிற வியாகுலத்தை கொட்டுகிறார். அந்த நண்பர்கள் எல்லோரும் அவரை சரியாக புரிந்து கொள்ளவில்லை. அவருக்கு வந்த சுகவீனம் ஏதோ அவர் செய்த பாவத்தின் நிமித்தமாக, கடவுள் அவரை தண்டித்தது நிமித்தமாக, சாபம் கொடுத்தது நிமித்தமாக அந்த நோய் வந்துவிட்டது என்று ஏளனமாக தூரத்தில் நின்றே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அவர் எவ்வளவு எடுத்து கூறினாலும் நான் எந்த தவறும் செய்யவில்லை, என்னிடத்திலே எந்தவித குறை இல்லை, நீங்கள் என்னை தவறாக நினைக்காதீர்கள், தவறாக புரிந்து கொள்ளாதீர்கள் என்று கெஞ்சி கூத்தாடி சொன்னாலும், அந்த சுகவீனத்தின் மத்தியிலே, அந்த ரெட்டின் மத்தியிலே, அந்த சாம்பலின் மத்தியிலே அரிப்பும் ரணமும்
அவதூறமான சூழ்நிலை அவருடைய சரீரம் இருந்தாலும் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் ஒரு அன்பு கிடைக்காதா, ஒரு ஆசீர்வாதம் இருக்காதா, இரக்கம் இருக்காதா என்று ஏங்கி தவித்த பொழுது கூட அந்த நண்பர்கள் எந்த விதத்திலும் அவரை புரிந்து கொள்ளவில்லை. சரி, நண்பர்கள் அப்படி இருந்தாலும் மனைவி, அந்த மனைவி வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் உன்னை விட்டு பிரியாதிருப்பேன் என்று வாக்கு கொடுத்து கைபிடித்த அந்த மனைவி ஆண்டவரை தூஷித்து செத்துப்போ என்று சொல்லும் அளவுக்கு மனைவி துணிந்து விட்டாள். எனக்கு பிரியமானவர்களே, யோபினுடைய வாழ்க்கையில் யாரும் அவரை புரிந்து கொள்ளவில்லை. ஆனால் அவருடைய நம்பிக்கை, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என்னுடைய சாட்சி பரலோகத்தில் இருக்கிறது, எனக்கு சாட்சி பகிர்கிறவர் உன்னதங்களில் இருக்கிறார் என்ற பெரிய நம்பிக்கை யோபுவுக்கு இருந்தது. என்னுடைய நண்பர்கள் என்னை புரிந்து கொள்ளாவிட்டாலும், என்னுடைய மனைவி, என்னுடைய வீட்டில் இருக்கிறவர்கள் என்னை புரிந்து கொள்ளாவிட்டாலும், என்னுடைய வேதனையை ஒருவரும் புரிந்து கொள்ள விருப்பம் இல்லாமல் இருந்தாலும், என் தேவன் என்னுடைய வேதனையை புரிந்து கொள்கிறார். என்னுடைய தேவன் என் கண்ணீரை துடைக்க இருக்கிறார். என் உள்ளத்தின், என்னுடைய வாழ்க்கையின் வேதனைகளை புரிந்து கொண்டு சாட்சி கொடுப்பவர் பரலோகத்தில் எனக்காக இருக்கிறார். எனக்கு பிரியமானவர்களே, கவலைப்படாதிருங்கள். உங்களுடைய கண்ணீரை உங்களுடைய விரல்களே துடைக்கட்டும். உங்களுடைய வேதனையை உங்களுடைய வார்த்தைகளே ஆற்றட்டும். மனிதர்களை நம்புவது விருதா? தேவன் பேர் பட்சமாயிருக்கிறவன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த நாளிலே, இந்த மாதத்தை தூங்குகிற உங்களுக்கு எனக்கும் ஒரே ஒரு நம்பிக்கை, அது சூரியனுக்கு கீழே இல்லை, அது பரலோகத்தில் இருக்கிறது. அவருடைய பெயர்தான் இயேசு கிறிஸ்து. எனக்கு பிரியமானவர்களே, அந்த இயேசு கிறிஸ்து இந்த மாதத்திலே உங்களோடு கூட இதற்கு முன்னால நாட்களில் இருந்தது போல இனி வரக்கூடிய நாட்களிலும் இருப்பாராக. அந்த இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையில் நடைபெறுகிற ஒவ்வொரு காரியத்திற்கும் சாட்சியாக இருப்பாராக. யார் உங்களை தராசிலே வைத்து பார்த்து குறைவாக எண்ணுகிறார்களோ, பாரமாக எண்ணுகிறார்களோ, அல்லது சீ இவனெல்லாம் இந்த உலகத்தில் எதற்கு, பூமிக்கு பாரம், இவன் சாபம், குடும்பத்திற்கு ஒரு பாதகம் என்று சொல்லி உங்களை உதாசீனப்படுத்தாலும், உங்களுக்காக சாட்சி கொடுப்பவர் உன்னதங்களில் இருக்கிறார். உங்களுக்காக பரிதபிக்க கூடிய ஆண்டவர் பரிசுத்தர் உங்களுக்காக இருக்கிறார். எனக்கு யாரும் இல்லையே என்று நீங்கள் இனி தவிக்க வேண்டாம். என்னுடைய ஆதங்கத்தை புரிந்து கொள்வார், ஆதங்கத்தை கேட்பார் யாரும் இல்லையே என்று நினைக்கிறீர்களா? வேண்டாம், இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அந்த சிலுவையை சுமந்த நாதர், வேதனை என்றால் என்ன என்று அறிந்த ஆண்டவர், சுகவீனம் என்றால் என்ன என்பதை அறிந்த ஆண்டவர், அடி என்றால் என்ன, பரிகாசம் என்றால் என்ன, சிரிப்பு என்றால் என்ன, எல்லாவற்றையும், எல்லா சோதனைகளையும் புரிந்து அறிந்து வைத்திருக்கிறவர் உங்களுக்காக இந்த மாதத்திலே தன்னுடைய கரங்களை விரித்து காத்து கொண்டிருக்கிறார். எனக்கு பிரியமானவர்களே, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, என்னிடத்தில் வா என்று அழைக்கும் ஆண்டவர் உங்களுக்காக காத்திருக்கிறார். வாருங்கள். இந்த மாதம் உங்களுக்கு ஒரு நிம்மதியின் மாதமாக, சமாதானத்தின் மாதமாக, வாக்கு தத்தங்களை பெற்ற மாதமாக, ஆண்டவருடைய நிழலிலே தங்கி தாபரிக்கும் மாதமாக, ஆண்டவருடைய சாட்சியை பெற்றவர்களாக, ஆண்டவரே உங்களுக்கு சாட்சியாக இருக்கும் மாதமாக இருக்கும் என்று நான் பரிசுத்த ஆவியானவருடைய சக்தியிலே, வல்லமையிலே, கிருபையிலே நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். கண்ணீரை துடைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய வேதனைக்கு முடிவு காலம் வருகிறது. ஜெபிப்போமா? அன்பே உருவான நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வேளையிலே உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வருகிறோம் சுவாமி. இப்பொழுதும் எங்களுடைய சாட்சி பரலோகத்தில் இருக்கிறது. எங்களுக்கு சாட்சி பகிர்கிறவர் உன்னதங்களில் இருக்கிறார் என்கிற வாக்கு தத்தத்திற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. கர்த்தாவே, எங்களுடைய உள்ளத்தை நீர் எவ்வளவு தூரம் புரிந்து வைத்திருப்பீரானால் இந்த வாக்கு தத்தத்தை எங்களுக்கு கொடுக்க முடியும். எங்களுடைய கண்ணீரின் கதையை நீர் எந்த அளவுக்கு
ஏற்றுக்கொண்டிருக்கிறதுனாலே, புரிந்து வைத்திருக்கிறதுனாலே இந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்க முடியும். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி ராஜா. தொழுகையும் ஆராதனையும் உமக்கே உரியது ராஜா. நீர் தொழுகைக்குரியவர். காரணம், எங்களை ஒரு பொருட்டாக எண்ணி மண்ணென்று நீர் நினைவு கூர்ந்தாலும் எங்களை மண்ணாக பார்க்காதபடி உங்களுடைய பிள்ளையாக பார்த்து வருகிறீர். அதற்காக உமக்கு நன்றி. இதோ இந்த மாதத்திலே ஆரம்பிக்க வைக்கும்படியாக எங்களுக்கு ஜீவனையும் சுகத்தையும் கொடுத்தீரே, அதற்காக ஸ்தோத்திரம். இன்று யாராவது ஆண்டவரே கண்ணீரோடு உம்மிடத்தில் வருவார்களானால், இந்த மாதத்தின் ஒவ்வொரு நாளிலும் யாராவது ஒருவர் உம்முடைய சமூகத்தில் வந்து கண்ணீரோடு, ஆண்டவரே என்மேல் இரக்கம் வைக்க மாட்டீரோ, என்னுடைய சுகவீனத்திற்கு சுகம் கிடைக்காதோ, என்னுடைய குடும்ப பிரச்சனைகளுக்கு ஒரு நிவாரணம் கிடைக்காதோ, என்னுடைய வேதனைக்கு ஒரு பரிகாரம் இல்லையா என்று கதறி அழும் பொழுதெல்லாம் தட்டி கொடுத்து தூக்கி எடுத்து அவர்களை நீர் பாதுகாத்தரலும், அவருடைய ஜெபங்களுக்கு பதிலளித்தரலும் ராஜா. நீர் இதை செய்ய போகிறதற்காக நன்றி. எங்களுக்கு சேமத்தை நீர் தரப்போகிறதற்காக உமக்கு நன்றி. நீரே எங்களுக்கு ஔஷதமாக இருக்க போகிறதற்காக நன்றி. நீரே எங்களுடைய சாட்சியாக இருக்க போகிறதற்காக நன்றி. நீரே எங்களோடு கூட எங்களுடைய எதிராளிகளை, எங்களுடைய சுகவீனங்களை, கடன் தொல்லைகளை, குடும்ப பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவை காண வைக்க போகிறீர். அதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சமாதானத்தோடு இருங்கள். தேவன் உங்களுடைய சாட்சியாக இருக்கிறார். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.